அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், அதாவது சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்டரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துப்போம். ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, த கம்பெனி இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் இட்ஸ் ஷேர்ஸ் ஃப்ரம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து திருப்பி எடுத்துக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த ரிடம்ஷன் அப்படின்றதே திருப்பி எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இது ஈக்விட்டி ஷேருக்கு வந்து அப்ளை ஆகாது, ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளை ஆகும், இந்த ரிடம்ஷன் அப்படின்ற கான்செப்ட். ரிடம்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு அப்ளை ஆகும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது வந்து தனியாகவே உங்களுக்கு ஒரு தனியாக சாப்டர் வந்து இருக்கும். அது நம்ம சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து நடத்தும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம் அந்த சாப்டரு. ஸோ இப்போ இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னும் போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வந்து திருப்பி எடுத்துப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு as per the கம்பெனிஸ் நார்ம்ஸ், இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இல்லை மேக்ஸிமம் 20 இயர்ஸ் வரைக்கும் தருவாங்க. அதுக்கப்புறமேட்டு கம்பெனி அந்த ஷேர் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் வந்து as per the law, நம்ம கம்பெனி வந்து எல்லா கம்பெனியும் has to follow that. ஸோ அப்போ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, when the company is going to return or get back its shares from the preference shareholder, the company has to utilize its source. அதாவது கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் ஏதாவது எடுத்து அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தருவாங்க. இது வந்து நம்மளுக்கு முக்கியமாக தரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி கிட்ட வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும். இல்லை எனி அதர் ஃப்ரீ ரிசர்வ் இருக்கும், எக்ஸப்ட் கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக அது வந்து வேறு ஏதாவது லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை when the company is going to wind up or liquidate, கம்பெனி வந்து கலைக்கும் போது அது செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏன்னா அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து தந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி சோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கேஸ் கம்பெனி கிட்ட வந்து இஃப் த கம்பெனி டஸ் நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் ஃபண்ட், அவங்கக்கிட்ட வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து இல்லை அப்படின்னா, அந்த டைமில் த கம்பெனி கேன் இஷ்யூ நியூ ஈக்விட்டி ஷேர், நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை மீட்டுக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசாக அந்த டைமில் இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து செட்டில் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் இருக்கும். ப்ரீமியம் அதாவது ரிடம்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே கான்செப்ட் தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ரிடம்ஷன், அதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரிஜினல் ரேட்டில் ரெடீம் பண்ணிக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் அதிகமாக காசு கொடுத்து ரெடீம் பண்ணிக்கணும். அதுமாரி தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் இதில் வந்து கிடையாது. ஷேரை வந்து இஷ்யூ பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த ரிடம்ஷனில் ஈவன் நீங்கள் டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்டை இன்னொரு சாப்டரில் அடுத்த சாப்டரில் பார்க்கும்போது டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் அதே தான். அதாவது ஃபேஸ் வேல்யூ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் மட்டும்தான் இருக்கும். தெர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து இதில் இந்த சாப்டரில் வந்து வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த சம்மில் இந்த சாப்டரில் வந்து பார்க்கும்போது எப்படி ப்ரீமியத்தெலாம் தனியாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், ப்ரீமியம் ரிடம்ஷன்லாம், அதுக்கப்புறமேட்டு ஃபண்டை வந்து எந்த ஆர்டரில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், அதை அந்த கொஸ்டினை வந்து எப்படி நம்ம எந்த பேசிஸில் நம்ம அந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் வந்து என்னென்னு பார்ப்போம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். Publication is Markham Publication, page number 3.23, illustration 10. Swan Limited issued 8,000 number of redeemable preference shares of ₹100 each. இந்த 9% அப்படின்றது வந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட்னு அர்த்தம். வருஷம் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ். ஸோ அப்போ வருஷம் கம்பெனி ஏர்ன் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்லேருந்து 9% வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டோம். நமக்கு முக்கியமாக தேவை வந்து நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃப் ஷேர். ஒரு ஷேருக்கான ரேட் வந்து ₹100 ஃபேஸ் வேல்யூ அட் பார் ஆன் 1/7/2010. ரெடிமபிள் அட் த ஆப்ஷன் ஆஃப் த கம்பெனி on
ஆர் ஆஃப்டர் 30th June 2016. ஸோ 2010 அப்போ இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேரை 2016க்கு அப்புறமேட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதுவும் 30 ஜூன் 2016க்கு அப்புறமேட்டு அவங்க வந்து அதை வந்து ரெடீம் பண்ண போகிறாங்க. அப்படி ரெடீம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆப்ஷன் வைக்கல, கீழே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி அதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் சோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்லாம் புதுசாக இஷ்யூ பண்ணியிருப்போம். ஜெனரல் ரிசர்வ் எடுத்து எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது ஈக்விட்டி அதாவது நெட் ப்ராஃபிட், ஸோ அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து லாஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான ஜேர்னல் என்ட்ரிஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். நம்ம செட்டில் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 8000 ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ₹100 ரேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 லட்ச ரூபா தான் செட்டில் பண்ண போகிறோம். அதை வந்து த்ரீ ஆர் 4 டிஃப்ரென்ஸ் கேட்டகரிஸ் ஆஃப் அமௌண்ட்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டில், அதேமாதிரி 3 ஆர் 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் த டேட்ஸ் ஆர் இயர்ஸ் பேசிஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அந்த அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம அதை வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ரீமியம், ரிடம்ஷன், இஷ்யூ இதெல்லாம் கூட வரும் இதில். ஸோ அப்போ அதை நம்ம தனித்தனியாக 1 by 1 பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ வந்து அதுக்கு அடுத்தது ரிடம்ஷன்ஸ் வேர் மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் as follows. அதேமாதிரி ஒரு சில நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி ஜெனரல் ரிசர்வ் அப்படின்னா ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ப்ராஃபிட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ the company has default profit or the company has a default affordable profit அப்படின்னு அர்த்தம். கம்பெனி கிட்ட வந்து போதுமான அளவுக்கு ஏற்கனவே ப்ராஃபிட் இருக்கிறதா நம்ம we have to assume, நம்ம அது மாதிரி அசியூம் பண்ணிக்கணும். அப்போ கொஸ்டினில் வந்து கொடுக்கல ப்ராஃபிட் என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் ப்ராஃபிட் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னும் போது அப்போ கம்பெனி கிட்ட போதுமான அளவுக்கு அதிகப்படியாக பணம் இருக்குது. ஸோ அப்போ அந்த பணத்தை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அசம்ஷனுக்கு வரணும். அப்போது வேர் மேட் அவுட் ஆஃப் ரிடம்ஷன் வேர் மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் as followsல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 விதமான ஆப்ஷனில் வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேட், அதாவது 30 ஜூன் 2016 வருஷம் வந்து 1200 ஷேரை வந்து ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அட் பார் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவில். இது கரெக்டாக நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக நம்ம எத்தனை ஷேர் வந்து இது பண்ண போகிறாங்க, நம்ம ரெடீம் பண்ண வேண்டியது வந்து 8000 ஷேரு. அதில் வந்து 8000 ஷேரில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக 1200 ஷேரை கம்பெனி வந்து ரெடீம் பண்ண போகிறாங்க. அதோட அட் பார் அப்படின்னும் போது ஃபேஸ் வேல்யூவில். அப்போ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னும் போது 1200 ஷேர், ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ₹100. அப்போனா 1,20,000 நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஆப்ஷனில் அப்போ 8000 ஷேரில் வந்து 1200 ஷேர் போயிடுச்சுன்னா மிச்சம் வந்து சம்திங் ஒரு 6800 வரும். அப்போ அந்த 6800 ஷேரில் வந்து அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, திருப்பி அந்த கால்குலேஷனை நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்த்துப்போம். ஸோ அப்போ அந்த 8000 ஷேரில் 1200 ஷேருக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம செட்டில் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராஃபிட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இடத்துல வந்து 1200 ஷேர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இஷ்யூ பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடீம் பண்ணுறதுக்கு ப்ராஃபிட்டை நம்ம கொடுக்குறோம். அப்போ 8000 ஷேரில் 1200 ஷேர் செட்டில்மெண்ட்டு 30 ஜூன் அப்போ செட்டில்மெண்ட் ஆகிடுது. அதுக்கான அமௌண்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்க, கம்பெனிக்கிட்டேருந்து ப்ராஃபிட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ கம்பெனிக்கிட்ட ஏற்கனவே ப்ராஃபிட் வந்து நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இது நமக்கு கிளியராக தெரியணும். செகண்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே வருஷம் 2016 வருஷம் டிசம்பர் மாதம் வந்து 1600 ஷேருக்கு வந்து செட்டில் பண்ண போகிறாங்க. 1600 ஷேர், அதாவது 8000 ஷேரில் 1200 ஷேர் ஏற்கனவே முடிச்சிட்டாங்க ஃபேஸ் வேல்யூவில். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து மிச்சம் இருக்கக்கூடிய ஷேர் வந்து ஒரு 6800 ஷேர் இருக்கும். அதில் ஒரு 1600 ஷேரை வந்து செட்டில் பண்ண போகிறாங்க. அது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் தான், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் உள்ளருக்கு கொடுக்க போகிறாங்க 1600 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டில் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷனில் வந்து ரிடம்ஷன், அதாவது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்னது, ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அப்போ ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ₹100 ரேட்டில் இருக்கக்கூடியதுக்கு வந்து
10% அதிகப்படுத்தி 110 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் கழித்து செட்டில் பண்ணும்போது 1600 ஷேர் வச்சுருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு பதிலாக 110 ரூபாய்க்கு அவங்க வந்து செட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இது எப்படி நம்ம கால்குலேஷனில் எடுப்போம் அப்படின்றது நமக்கு புரியணும். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் ரிமைனிங் ஷேர்ஸ். அப்போ ரிமைனிங் ஷேர்ஸ்னால் 8000 ஷேரில் வந்து 1200 போயிடுச்சு, இங்கே ஒரு 1600, அப்போ 2800 போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 5200 ஷேர் இருக்கும். அப்போ அந்த 5200 ஷேரை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் 30th June 2017, 30 ஜூன் 2017 வருஷம் அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு 6 மாதம் அதுக்கடுத்தது ஒரு 6 மாதம் கழிச்சு அட் எ ப்ரீமியம் ஆஃப் 5%. அப்போ அந்த 5200 ஷேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் வந்து ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் தான். அப்போ 5%. அப்போ 5% போது ஒரு ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து எவ்வளோ, ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 100. அப்போ அதில் 5% கண்டுபிடிச்சோம்னா 5 ரூபா. அப்போ 105 ரூபாய்க்கு அவங்க வந்து செட்டில் பண்ணுறாங்க கம்பெனி. அப்படி செட்டில் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து தேர்ட் ஆப்ஷனில் வரும்போது சப்போஸ் இந்த தேர்ட் ஸ்டேஜில் வரும்போது கம்பெனிக்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோம், இல்லை அவங்க வந்து சேஃப்டிக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மேக்கிங் எ ஃப்ரெஷ் இஷ்யூ. அப்போ புதுசாக ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெஷ் இஷ்யூஸ் வந்து எவ்வளோ, 40,000 ஈக்விட்டி ஷேர் வந்து இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு 40,000. ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 ரூபா. அதேமாதிரி இஷ்யூ பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து வித் ப்ரீமியம் 1 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 11 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 40,000 ரூபாய்க்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் ரேட்டு 10 ரூபா. அப்போ 4 லட்ச ரூபா. 1 ரூபா சேர்த்து விற்கிறாங்க அப்படின்னும் போது 11 ரூபா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 4,40,000 ரூபாய்க்கு வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த காசை எடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க 5200 ஷேரு. அப்போ அந்த 5200 ஷேர் வந்து 100 ரூபா ரேட்டில் இருக்கிறதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ப்ரீமியத்தை எடுத்து தனியாக பிரித்து காமிச்சிப்பாங்க. அது நம்ம இந்த என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்தராக செம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து புரியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது வந்து ஆன் 30th June 2017, 30 ஜூன் 2017 அப்போ வந்து இந்த கம்பெனி ஆல்சோ டிசைடட் டு கேபிட்டலைஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதாவது ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுற போகிறாங்க. அந்த ஃபண்டை வந்து ரைஸ் பண்ண மாட்டேன் இது பண்ணுவாங்க, அதாவது ஃபண்டை வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு போனஸாக கொடுக்குறத அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து கேபிட்டலைஸ் அப்படின்னா. கேபிட்டலைஸ் மீன்ஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ 50% ஆஃப் த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் பை இஷ்யூவிங் போனஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச். போனஸ் ஷேருக்கும் நார்மல் ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா போனஸ் ஷேர்ஸ் are only issued to the existing shareholders, those who are already having the shares of this company. இந்த கம்பெனியோட ஷேரை வந்து வச்சிருக்கக்கூடிய எய்தர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேராக இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கலாம். எஸ்பெஷலி ஒன்லி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னும் போது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதாவது கம்பெனி ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. த கம்பெனி டஸ் நாட் கலெக்ட் எனி மணி ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர். தட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆஃப் த ஷேர் இஸ் கால்டு போனஸ் ஷேர்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். அப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இஷ்யூ பண்ண ஷேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதை அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த மெத்தடில் வந்து அக்கௌண்ட்ஸில் அவங்க ஃபாலோ பண்ணும்போது 10 ரூபா இருக்கக்கூடிய ஷேரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 12 ரூபா, 2 ரூபா 50 பைசா அதிகப்படுத்தி 12 ரூபா 50 காசு கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சம்மு அப்படியே போட்டுகிட்டே வரும்போது நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஜேர்னல் என்ட்ரி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், பாஸ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸு. ஆனால் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு வந்து எத்தனை ஸ்டெப் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸ்டேஜஸாக வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா செட்டில் பண்ண வேண்டியது 8000 தான். அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், அதுக்கடுத்தது அது மட்டும் இல்லாமல் செட்டில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது என்ன அப்படின்றதையும் கேட்டுருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்ஸாக வந்து இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து நோட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒர்க்கிங் நோட்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம்.
இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 6, 7, 8ல் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதோடைய லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். அந்த இது ஸ்க்ரீனில் நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டைட்டில் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் ப்ளேலிஸ்ட்டில் வந்து அதையும் நான் எனேபிள் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ திரும்பவும் அந்த நோட்ஸை வந்து ஒரு தடவை நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்துப்போம். ஏன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஸ்டெப்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம், அந்த ஸ்டெப்ஸ் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். கிளியராக நம்ம இருந்தால் மட்டும்தான் அவங்க சம்மு எப்படி கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அப்போ நம்ம திரும்பவும் அந்த ஸ்டெப்ஸை வந்து பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கம் பப்ளிகேஷன் புக்கில் பேஜ் நம்பர் 3.6ல் வந்து இருக்கும். ஸ்டெப் நம்பர் 1, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேன் பி ரெடீம்டு அவுட் ஆஃப் ரெவன்யூ ரிசர்வ். ஸோ ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை மீட்க போகிறாங்க, ரெடீம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து ரெவன்யூ ரிசர்வ் எடுப்பாங்க. ரெவன்யூ ரிசர்வில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் ரிசர்வ் இருக்கும், ஃப்ரீ ரிசர்வ் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது தனியாக வந்து சர்ப்ளஸ் கேட்டகரி, அது வந்து ஃபைனல் ஆப்ஷனாக வந்து எடுப்பாங்க. அது வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து கொடுத்துருக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எந்த சோர்ஸில் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா கம்பெனிக்கிட்ட இருக்கக்கூடிய இதில் அமௌண்ட்டு, சோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அப்படி ஜெனரல் ரிசர்வ் இல்லை அப்படின்னா ஃப்ரீ ரிசர்வ், எல்லாமே ஒன்று தான். அந்த ரிசர்வ் எடுத்து அவங்க இது பண்ணிப்பாங்க. ஆர் அவுட் ஆஃப் ப்ரொசீட்ஸ். இந்த ப்ரொசீட்ஸ் அப்படின்னா இன்கேஸ் கம்பெனி கிட்ட சப்போஸ் இஃப் த கம்பெனி டஸ் நாட் ஹாவ் எனி ஃபண்டு, இல்லை அவங்க சேஃப்டி பர்பஸ்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா த கம்பெனி கேன் இஷ்யூ நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தெம். போத் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் ஈக்விட்டி ஷேர்ஸையும் இஷ்யூ பண்ணி த ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் எக்ஸிஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறது பர்பஸுக்காக அப்போதைக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட் த டைம் த கம்பெனி கேன் இஷ்யூ நியூ ஷேர்ஸ். அந்த நியூ ஷேர்ஸ் வந்து காம்பினேஷன் போத் ரெண்டுமேவும் இருக்கலாம், இல்லை எய்தர் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ இல்லை ஈக்விட்டி ஷேரோ வந்து இருக்கலாம். ஏதோ ஒரு கேட்டகரிஸில் அவங்க ஷேரை இஷ்யூ பண்ணி அது மூலிமா காசை வந்து கலெக்ட் பண்ணி அந்த காசை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரெடீம் பண்ணுறதுக்காக அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த ரெவன்யூ ரிசர்வ்ஸ் ஆர் யூஸ்டு அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரெவன்யூ ரிசர்வ், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஜெனரல் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ், இதெல்லாம் தீஸ் ஆர் கால்டு ரெவன்யூ ரிசர்வ். அந்த ரெவன்யூ ரிசர்வ் எடுத்து கம்பெனி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டை வந்து கம்பெனி யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட்டை வந்து அவங்க எப்பவுமே ரிசர்வ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஃபார் த ஃபியூச்சர் சேஃப்டி பர்பஸ் அதே ஈக்குவல் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லெஜர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதில் எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்காக. அட் த சேம் டைம் ஃபண்டை வந்து எப்போயாச்சும் அவங்களுக்கு தேவைப்படுது ஃப்யூச்சரில், இல்லை அந்த ஃப்யூச்சரில் ஏதாவது ரிஸ்க் வருது அப்படின்னும் போது இந்த அமௌண்ட் எடுத்து அவங்க காம்பன்சேட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பேயிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்காக, அதாவது ரெடீம் பண்ணுறதுக்காக, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு பர்பஸ்க்காக அவங்க வந்து தருவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப்போட மீனிங். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து என்ன, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக, சேஃப்டிக்காக அவங்க வந்து அதே அமௌண்ட்டை அவங்க அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கால்குலேட் ஆர் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுக்கான டேபிள் வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ நம்ம ரெடீம் பண்ண போகிறோமோ அதோட ஒரிஜினல் அமௌண்ட்டை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் ப்ரீமியம். இந்த இடத்துல நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எய்தர் ஈக்விட்டி ஷேர் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எதாக இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் தெம், ரெண்டுமே சேர்ந்த மாதிரியும் இருக்கலாம். ஆனால் இதுலேயும் ப்ரீமியம் இருக்கக்கூடாது. அதோட ஃபேஸ் வேல்யூ ப்ரீமியத்துலேயும் இஷ்யூ பண்ணியிருந்தாலும் ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான் இந்த இடத்துல, அதாவது சிஆர்ஆர் கால்குலேஷனுக்கு அதை மட்டும்தான் எடுத்துக்கணும்.
அப்போ லெஸ் பண்ணிவிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்குதோ அதை வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்பர் 4 வந்து இஃப் எனி ப்ரீமியம் இஸ் பேயபிள் ஆன் தி ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இட் ஷுட் பி ப்ரொவைடட் ஃபார் த ஃபாலோயிங் இஸ் த ஆர்டர் இன் விச் டிஃபரன்ட் சோர்ஸ் கேன் பி யூஸ்டு. அதே மாதிரி கம்பெனி வந்து ஃபேஸ் வேல்யூவில் ரெடீம் பண்ணுறாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 or 3 அந்த ஸ்டெப்ஸை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுவாங்க. அது கம்பெனிக்கு லாபம். அதுக்கு பேர் வந்து ப்ரீமியத்தில் when the company issues any shares debentures with premium, that is the sources or profit for the company, that is called securities premium. அதுக்கு பேர் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு அர்த்தம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்றது வந்து ஒரு சோர்ஸ் தான். அது ப்ரீமியத்தில் அதை வேற ஏதாவது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது ரெடீம் பண்ணும்போது அவங்க வந்து ஃபேஸ் வேல்யூவில் ஆப்ஷன் வைப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்துலேயும் அவங்க ரெடீம் பண்ணுவாங்க. சப்போஸ் இப் த கம்பெனி ரெடீம் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வித் ப்ரீமியம், அதுக்கு பேர் வந்து ரிடம்ஷன் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ரிடம்ஷன் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து அதாவது ப்ரீமியத்தில் நம்ம ஷேர்ஸை வந்து ரெடீம் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ கம்பெனி வந்து ப்ரீமியத்தில் வந்து ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஏற்கனவே வந்து கம்பெனி கிட்ட செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து இருக்குதா அப்படின்றது இன்கேஸ் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை தான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர்ஸை ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒன்று இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்தது ப்ரீமியம் ஆன் நியூ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். கம்பெனியோட புதுசாக அந்த டைமில் ஃபண்டு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த டைமில் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஈக்விட்டி ஷேர்ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ இஷ்யூ பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெஷ்ஷாக டிபெஞ்சர்ஸோ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிபெஞ்சர்ஸோட ப்ரீமியத்தை எடுத்து வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிப்பாங்க. டிபெஞ்சரோட ஆக்சுவல் வேல்யூ இங்கே எடுக்க மாட்டாங்க. ஆனால் டிபெஞ்சரோடைய ப்ரீமியம் வேல்யூ வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா எடுத்து இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து செகண்டு. அதுக்கு அடுத்தது இன்கேஸ் அதுவும் இல்லை, வேறு வழியே இல்லை, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ஏற்கனவே பழசும் இல்லை, புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அது மூலியமாகவும் எந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரல அப்படின்ற பட்சத்தில் கடைசியாக வந்து ரெவன்யூ ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ரெவன்யூ ரிசர்வ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரிசர்வ் ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ ஜெனரல் ரிசர்வில் ஏதாவது இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஆஃப்டர் செட்டிலிங், ஏற்கனவே ஃபேஸ் வேல்யூ அமௌண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணது போக மிச்சம் மீதி ஏதாவது இருக்குதுன்னா ரெவன்யூ ரிசர்வ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைனல் ஆப்ஷனாக வந்து கம்பெனியோட ப்ராஃபிட் தான் இருக்கும். ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செட்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஒரு சில சம்மில் வந்து எந்த சோர்ஸுமே இல்லை, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் தான் இருக்குது. அதில் வந்து நம்ம இதுக்கு அடுத்தது வரக்கூடிய சம்ஸில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷனில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சம்ஸில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நோட்ஸ் தான். இப்போ வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து இவங்க வந்து ஒரு 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க செட்டில்மெண்ட். அதனால் ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம தனித்தனியாக ஒர்க்கிங் நோட்ஸ் பார்ப்போம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 1 வந்து பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட்ஸ் 1 வந்து என்னென்னா 30/6/2016. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கிறது இந்த 1200 ஷேர் செட்டில்மெண்ட்டை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து அமௌண்ட் ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, கம்பெனியோட இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8000 ஷேர் இருக்குது. அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ருபீஸு, அதோட ஃபேஸ் வேல்யூ. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த 8000 ஷேரில் 1200 ஷேர் நம்ம எடுக்கிறோன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 1200 ஷேருக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க அப்படின்னா ரிடம்ஷன் வேர் மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா கம்பெனிக்கிட்ட நிறைய ப்ராஃபிட் இருக்குன்னு அர்த்தம். அது எவ்வளோ நம்மக்கிட்ட கொடுக்கல, அப்போ நிறைய அவங்கக்கிட்ட வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்குது. அதிலிருந்து இந்த 1200 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த 8000 ஷேரில் அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 8000 ஷேர் 100 ரூபா ரேட்டில் 8 லட்ச ரூபா இருக்குது. ஸோ அந்த 8 லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1,20,000 போயிடுது. 1,20,000ன்றது வந்து என்னது 1200 ஷேரு. ஒரு ஷேர் வந்து அப்போ இந்த இடத்துல வந்து என்னது அட் பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அட் பார் அப்படின்னா
ரூ. 100 ரேட்டில் செட்டில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஷேருக்கு 100 1200 ஷேருக்கு வந்து 1,20,000. அப்போ 8 லட்ச ரூபாயில் 1,20,000 போச்சுன்னா மிச்சம் வந்து 6,80,000. அடுத்தது ஸ்டெப் நம்பர் 2க்கு வந்து அது அப்ளை ஆகும். ஸோ இந்த 6,80,000 வந்து ஸ்டெப் நம்பர் 2 அண்ட் 3க்கு வந்து நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கேயே நான் வந்து கால்குலேஷன் போட்டிருப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா as per the steps நம்ம இந்த நோட்ஸில் பார்த்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க 1200 ஷேர்ஸை வந்து ஃபேஸ் வேல்யூ இஷ்யூ பண்ணுறாங்க. அது வந்து அவுட் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து அது கொடுக்குறதா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து எதுவும் ஃப்ரெஷ் இஷ்யூவெல்லாம் யூஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்க கொடுக்குறதா சொல்லலை. அதனால வந்து நில்லுன்னு நம்ம வச்சுப்போம். அப்போ அந்த அந்த பேலன்ஸ் வந்து இல்லை. அப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேரோ ப்ரிஃபரன்ஸ் ஷேரோ இல்லை அப்படின்னா இந்த 1,20,000 செட்டில்மெண்ட் வந்து மொத்தமாகவே வந்து நம்ம ப்ராஃபிட்லேருந்து தான் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த ஈக்குவல் போர்ஷன் 1,20,000 நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் லெஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க 1,20,000 வந்து பேங்க் மூலிமா செட்டில் பண்ணிடுறாங்க. அது வந்து நம்ம சப்சிக்வெண்ட்டாக வந்து ஜேர்னலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 2 வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட் 2 வந்து பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட் 2 வந்து என்னன்னா செகண்ட் ஆப்ஷன் செட்டில்மெண்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பே பண்ணிட்டாங்க. 8,000 ஷேரில் 1,200 ஷேரு ஒரிஜினல் ரேட்டில், அதாவது அட் பார் ஃபேஸ் வேல்யூவில். செகண்ட் ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனில் 1,600 ஷேரை வந்து செட்டில் பண்ண போகிறாங்க. அப்போ கம்பெனி வந்து 1,600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து செட்டில் பண்ண போகிறாங்க. செகண்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1,600 ஷேருக்கு வந்து 10% செட்டில் பண்ணுறாங்க. இது பேர் வந்து என்னது ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன். அப்போ இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கும் இதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு எதுவும் செக்யூரிட்டிஸில் ஏற்கனவே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் ரிசர்வ் ப்ரீமியம் ரிசர்வ்லாம் எதுவும் கிடையாது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இருக்கும். அது வந்து என்னது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போதோ ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஒன் ஆஃப் த ரிசர்வ்ஸ் கேட்டகரி. அப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. இதையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிடம்ஷன் மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான். அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருந்து தான் இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செட்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் 2க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இந்த 1,600 ஷேருக்கு வந்து நம்ம எடுக்கலாம். அதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அமௌண்ட் பேயபிள் டு ரெடியூமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு. ஸோ ஒரு ஷேருக்கு 100 இந்த காமனாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த தான் 100 ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ். அதில் எந்த சேஞ்சஸும் வராது. அதே மாதிரி நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு நம்ம மாற்றும் போதும் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன எடுக்கக்கூடாதுன்னா ப்ரீமியம் எடுக்கக்கூடாது. வெறும் ஃபேஸ் வேல்யூ ஆக்சுவல் அமௌண்ட் மட்டும்தான் நம்ம கால்குலேஷனுக்கு எடுக்கணும். அப்போது ஒரு ஷேருக்கு 100 அப்படின்னா 1,600 ஷேருக்கு வந்து 1,60,60,000. ஸோ இந்த இடத்துல அந்த பேலன்ஸ் வந்து நம்ம இது பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து மொத்தமாக வந்து 8 லட்சம் ஷேர் அமௌண்ட் ஆஃப் ஷேருக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணுன்னா நம்பர் ஆஃப் ஷேரில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கினாலும் ஓகே தான். அப்போ அமௌண்ட் ஆஃப் ஷேருன்றது வந்து என்னது 8 லட்சம் நம்பர் ஆஃப் ஷேரு. ஸோ அதில் ப்ரைஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா அமௌண்ட் ஆஃப் ஷேர் வந்து 8 லட்சம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1,20,000 நம்ம வந்து செட்டில் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் 6,80,000. இந்த 6,80,000 இப்போ 1,60,000 செட்டில் பண்ண போகிறோம். அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து 5,20,000 இன்னும் பேலன்ஸ் வந்து செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக இந்த இடத்துல போட்டு வச்சுருக்குறோம். இந்த செகண்ட் ஸ்டெப்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ன்றதுனால தெர் வாஸ் நோ ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் இதையும் நில்லுன்னு போட்டுட்டு இந்த 1,60,000 அப்படியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகெயின் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சுப்போம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து எங்கேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 3 வந்து பார்ப்போம். அதே செகண்ட் செட்டில்மெண்ட் டேட்டே நம்ம எடுத்துக்கலாம் 31/12/2016. ஏன்னா அது வந்து ப்ரீமியத்தில் வந்து நம்ம ரெடீம் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. அப்போ ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறது வந்து ப்ரீமியத்தை தனியாக காமிச்சிப்போம். இப்போ ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க 1,600 ஷேர் 10% ப்ரீமியம்னா இந்த 10% எங்கேருந்து எடுப்போம் இந்த ப்ரைஸ் ஆஃப் த ஷேர்ஸ் தான். 8,000 ஷேர் நம்பர் ஆஃப் ஷேரு ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து 100 ருபீஸு. அந்த 100 ருபீஸில் நம்ம 10% கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும் 10 ருபீஸ் வரும். 10 ருபீஸ் அப்படின்றது வந்து ப்ரீமியம். அப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 1,600 ஷேருக்கு வந்து 16,000. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான். அப்போது ப்ராஃபிட்லேருந்து தான் கழிக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கழிப்போம். ஸோ அப்போ இந்த ப்ரீமியத்துலேயும் இந்த 16,000 என்ன பண்ணுங்க அப்போ கம்பெனிக்கிட்ட நிறைய ப்ராஃபிட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதிலேருந்து எடுத்து அவங்க கழிச்சு கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 4 வந்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஒர்க்கிங் நோட் 4 வந்து பார்ப்போம். இது வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம தேர்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஷேர்ஸ் ஆன் 30th June 2017 at a premium of 5% by making fresh issue of 40,000 number of equity shares at rupees 10 each at a premium of 1 rupee. அதாவது இப்போ 8,000 ஷேர் இருக்குது. அந்த 8,000 ஷேரில் ஃபஸ்ட்டு 1,200 ஷேரை செட்டில் பண்ணிட்டோம். அப்புறம் செகண்ட் வந்து 1,600 ஷேர் வந்து ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணிட்டோம். அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அப்போ மொத்தமாக வந்து 2,800 ஷேர் போயிடுச்சுன்னா 8,000 ஷேரில் 2,800 ஷேர் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5,200 ஷேர் வந்து இருக்குது. இப்போ இந்த 5,200 ஷேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செட்டில் பண்ணுறோம். இந்த தேர்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 5%, அப்போ ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து 5% வந்து எடுக்கிறாங்க. அப்போ 5,200 ஷேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5% ப்ரீமியம் வந்து போடுறோம். அப்போ 5%னா எங்கே எடுப்பீங்க? அதே சேம் தான், 100 ருபீஸ் ஒரு ஷேரோட ஒரிஜினல் ரேட்டு, அதில் 5%னா 5 ரூபா வரும். அப்போ 5 ரூபாய்க்கு வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னும் போது அடுத்தது நம்ம அந்த ப்ரீமியம் கால்குலேஷனுக்கு நம்ம இதை எடுப்போம். ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 4 வந்து பார்ப்போம். அதே சேம் பேட்டர்ன் தான். அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம்? 2,600 ஷேர் போக மிச்சம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 5,200. அப்போ ஒரு ஷேருக்கு 100 ரூபா ஒரு ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா 5,200 ஷேருக்கு வந்து 5,20,000. அப்போது அதுக்கப்புறம் இதை நம்ம கழித்து காமிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம கழிக்க வேண்டியதெல்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபைனலாக 5,20,000 அதை நம்ம அப்படியே செட்டில் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இந்த இடத்துல அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் ஷேர்ஸ் தேர்ட் ஆப்ஷனில் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அதோடைய அமௌண்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ? 40,000. இந்த இடத்துல நம்ம இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை கண்டுபிடிக்கும் போது மட்டும் நம்ம ப்ரீமியத்தில் எடுக்க மாட்டோம். எல்லாமே நோ ப்ரீமியம் சொல்லிட்டு வந்து கொடுப்போம். அமௌண்ட்டை ரெடீம் பண்ணும்போதும் ப்ரீமியத்தை கால்குலேஷனுக்கு எடுக்க மாட்டோம். அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணும்போதும், அதாவது நம்ம ஷேர்ஸை வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணும்போதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ ப்ரீமியம் ஆப்ஷனில் தான் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம எடுப்போம். அப்போது ஒரிஜினலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 40,000, ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து 10 ருபீஸு. அப்போ 4 லட்ச ரூபா. அப்போ 5,20,000ல் 4 லட்ச ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 1,20,000 ரூபா. அப்போது 1,20,000 ரூபா வந்து நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கும் மாற்றணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெஷ் இஷ்யூவெல்லாம் நம்ம எதுக்காக இது பண்ணுறோம்? அவங்கக்கிட்ட கம்பெனிக்கிட்ட காசு இல்லாத பட்சத்தில் உடனே பண தேவைக்காக அதை வந்து இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அந்த ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த சேம் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் வந்து என்ன பண்ணிப்பாங்க? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எடுத்து அலோகேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர் அன்சர்டனிட்டிஸ் ரிஸ்க் ஏதாவது வரும்போது அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. 1,20,000 ரூபா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, டெபிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 5 வந்து பார்ப்போம். ஒர்க்கிங் நோட்ஸ் 5 வந்து என்ன அப்படின்னா ப்ரீமியத்தில், ஏன்னா தேர்ட் ஆப்ஷனில் நம்ம பே பண்ணும்போது அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 5,200 ஷேர் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ரெடீம் பண்ணுறதுக்காக கம்பெனி வந்து பே பண்ணும்போது அதுக்கு வந்து 5% ப்ரீமியம்னு சொல்லிட்டு கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க. 5% அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா ரேட்டில் 5% அப்படின்னா 5 ரூபா வரும். அப்போது ஒரு ஷேருக்கு 5 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா நம்ம ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னா 5,200 ஷேருக்கு வந்து ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து 26,000. அப்போ இதை வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 26,000 எங்கேருந்து கழிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸ்லேருந்து நம்ம போர்ஷன்லேருந்து நம்ம எடுத்து இது பண்ணிப்போம். இந்த ஈக்விட்டி ஷேரோட போர்ஷன் வந்து எங்கே இந்த இடத்துல மட்டும் எப்படி நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதில் செகண்ட் ஸ்டெப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணதுக்கெலாம் எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை தானே எடுத்து யூஸ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பில் 1,600 ஷேர் இது பண்ணோம், அதையும் 10% ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணோம், அதை மட்டும் நம்ம ப்ராஃபிட்லேருந்து எடுத்தோம். அப்போ தேர்ட் ஆப்ஷனும் அதுக்கு கீழே தானே வருது. ஆனால் அதில் மட்டும் நம்ம ஏன் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனில் அவங்களே சொல்லிட்டாங்க பை மேக்கிங் ஃப்ரெஷ் இஷ்யூ. அப்போ ஃப்ரெஷ் இஷ்யூ அவங்க யூஸ் பண்ணும்போது ஃப்ரெஷ் இஷ்யூவில் ப்ரீமியம் சேர்ந்து வருது. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபரன்ஷியலாக அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிசிட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் அதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது உள்ளே வந்து அதை இன்னர் மீனிங்கில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இதுதான் அப்போது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னும் போது இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுனால இந்த 5,200 ஷேருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அது மூலயமா வந்திருக்கக்கூடிய அந்த ப்ரீமியம் ரிசர்வ் அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிப்போம். அதில் எவ்வளோ வந்திருக்கும்? ₹1 ஷேருக்கு அப்படின்னும் போது 40,000 ஷேருக்கு ₹1 ப்ரீமியம் அப்படின்னும் போது நம்மக்கிட்ட 40,000 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இருக்கும். அது நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் பார்த்துருப்போம். அப்போது 40,000 என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா
ஸோ நமக்கு தேவை எவ்வளோ 26,000 அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போது 26,000 மிச்சம் இருக்கக்கூடிய 14,000 வந்து புதுசாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா அதில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். அடுத்தது ஒர்க்கிங் நோட்ஸ் 6 வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே அந்த 8,000 ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக 3 ஆப்ஷனில் நம்ம செட்டில் பண்ணியிருப்போம். அதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸ் தான் பார்த்தோம். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒர்க்கிங் நோட்ஸ் தான் வந்து இது. கால்குலேஷன் ஆஃப் போனஸ் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படி சொல்லிட்டு இந்த போனஸ் வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வில் எவ்வளோலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். ஒர்க்கிங் நோட்ஸ் 1, 2, 3 நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம் பாருங்கள். அப்போ 3 ஸ்டேஜஸில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து ஒரு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் 1லேயும் இருக்கும், ஒர்க்கிங் நோட்ஸ் 2 அண்டு ஒர்க்கிங் நோட்ஸ் 4ல் நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து ஒரு 3 விதமாக, அதாவது 3 ஸ்டெப்பில் நம்ம வந்து செட்டில் பண்ணதுனால 3 விதமாக கேபிட்டல் ரிசர்வ் வந்து வச்சுருப்போம். அதில் ஒர்க்கிங் நோட்ஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 1,60,000, ஒர்க்கிங் நோட்ஸ் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து 1,20,000 இருக்கும். மொத்தமாக டோட்டல் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,00,000 இருக்கும். அப்போ அந்த 4,00,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம 50%, ஏன் 50% எடுக்கிறோம் கொஸ்டினில் சொல்லியிருக்கிறாங்க. ஆன் 30th June 2017 கேபிட்டலைஸ் அப்படின்னா யூட்டிலைஸ் த ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ அதை வந்து 50% அவங்க கிட்டே இருக்கக்கூடிய கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் சோர்ஸ்லேருந்து 50% வந்து போனஸ் ஷேராக வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்குறதுல வந்து 50% அப்படின்னும் போது 4,00,000ல் 50% கண்டுபிடிச்சோம்னா அப்போ எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 2,00,000 ரூபா எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இதை வந்து போனஸ் ஷேர்ஸை வந்து 10 rupees, அதோட ஒரிஜினல் ரேட்டு 10 rupees, ஆனால் ப்ரீமியம் 2.5, அப்போது 2 ரூபா 50 காசு எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்போம். 100 ரூபா ஷேர்னா ப்ரீமியம் 10%னா 110 ரூபா அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து ஷேர்ஸ் வந்து இப்போ 2 ரூபா 50 காசு அதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்கான மீனிங் வந்து என்னது, அப்போ இந்த 2,00,000 ரூபாய்க்குள்ளேயே ப்ரீமியமும் சேர்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மேலே தனியாக வந்து 2.5% அப்படின்னா தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு 25,000 சேர்த்து 2,25,000 அப்படி சொல்லிட்டு நம்ம கணக்கு போடக்கூடாது. அங்கே கொடுக்குறது ஆக்சுவல் செட்டில்மெண்ட் வந்து போனஸ் ஷேரு மொத்தமாகவே 2,00,000 ரூபா தான். ஸோ அந்த 2,00,000 ரூபாயில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இன்க்ளூடிங் 2.5% ஆஃப் ப்ரீமியம், அதுக்குள்ளே ப்ரீமியமும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த 2,00,000 ரூபா அப்படின்றது வந்து 12 ரூபா 50 காசு ரேட்டில் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், அப்போ 2,00,000 ரூபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 10 ரூபா ப்ளஸ் 2 ரூபா 50 காசு ப்ரீமியத்தோடு சேர்த்து 12 ரூபா 50 காசு. அப்போ ஒரு ஷேருக்கு எவ்வளோ அப்படின்றத வந்து பார்க்கணும். அப்போ 2,00,000 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து எவ்வளோ வரும், 16,000 வரும். ஒரு ஷேருக்கு வந்து 16,000. அப்போ 10 ஷேருக்கு வந்து எவ்வளோ வருது, அதாவது 12 ரூபா 50 காசு அப்படின்னும் போது 1 ரூபாய்க்கு வந்து 16,000 ஷேரு. அப்போ ஃபேஸ் வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ, இது எதுக்காகனா ஈக்விட்டி ஷேர் வந்து அதோட ஒரிஜினல் வேல்யூ என்னவோ அதை வந்து நம்ம தனியாக ஃபேஸ் வேல்யூ தனியாக பிரிக்கணும், ப்ரீமியம் தனியாக பிரிச்சுக்கணும். அதுக்காக ஃபாலோ பண்ணுறது. அப்போது 10 ரூபா அப்படின்னும் போது ஒரு ஷேருக்கு 16,000 அப்படின்னும் போது 10,000, 10 ரூபாய்க்கு அப்படின்னும் போது 1,60,000. அதுக்கடுத்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அதே 16,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எடுத்துக்கலாம். 16,000 அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஷேருக்கு 2 ரூபா 50 காசு அப்படின்னும் போது மொத்தமாக அமௌண்ட் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 40,000. இதை வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நோட்ஸ் தான். இப்போ இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஸோ இது 1 by 1 நம்ம பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். மொத்தம் 3 செட்டில்மெண்ட்டாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட்டில் பண்ணுறாங்க. அதாவது ஒரு 3 மெத்தடில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பே பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்டெப் நம்பர் 1ல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1,200 ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அவங்க செட்டில் பண்ணுறாங்க. அப்போது அந்த 1,200 ஷேர் ஹோல்டருக்கு தனியாக நம்ம ஒரு ஜேர்னல் என்ட்ரியை ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த 1,200 ஷேர் ஹோல்டர் செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிடம்ஷன் வேர் மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட். அப்போ 1,200 ஷேரு. அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு குறையுது.
அதை அப்புறமேட்டு அதை என்ன பண்ணுறாங்க, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டார் ஒர்க்கிங் நோட்ஸ் 1லேருந்து நம்ம எடுத்துருக்கிறதா அர்த்தம். 1,20,000 டெபிட் அதில் குறையுது. நெக்ஸ்ட் அந்த அமௌண்ட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து எப்படி இங்கே 1,20,000 வந்தது, ஒரு ஷேருக்கு ஒரு நம்பர் ஆஃப் ஷேர் வந்து 1200, ஒரு ஷேருக்கு வந்து அட் பார்னா ஃபேஸ் வேல்யூ 100 ரூபா. அப்போது ஒரு ஷேருக்கு 100 ரூபா அப்படின்னா 1200 ஷேருக்கு வந்து 1,20,000. அதை தான் இங்கே வந்து நம்ம நெரேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி 2 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து என்னது, அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை பே பண்ண போகிறோம். அதே 1,20,000 தான் நம்ம செட்டில் பண்ண போகிறோம். அப்போது இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுறாங்க, த கம்பெனி இஸ் இனிஷியேட்டட் டு பே த அமௌண்ட். கம்பெனி இன்னும் பே பண்ணலை, கம்பெனி வந்து இனிஷியேட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிறாங்க. அப்போ டாக்குமெண்ட் திருப்பி கம்பெனிக்கிட்டே வருது அப்படின்னும் போது 9% ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டாரு யார்கிட்ட, ஃப்ரம் ஹூம் அப்படின்னும்போது ஸோ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து வருது. அப்போ கிரெடிட் த கிவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி அவங்க கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். நெரேஷனில் அமௌண்ட் பேயபிள், அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்டு செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ த்ரூ பேங்க் மூலிமா அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்கன்னு அர்த்தம். அப்போ யார் வாங்குறாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டர். நெரேஷனில் அமௌண்ட் பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இந்த 3 ஜேர்னல் என்ட்ரி வந்து என்னது, வெறும் ஸ்டெப் 8000 ஷேரில் 1200 ஷேர் வந்து செட்டில் பண்ணது. அப்போ எந்த மாதம், 30th June 2016. அதுக்கு மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கடுத்த ஜேர்னல் என்ட்ரி வந்து ஸ்டெப் நம்பர் 2க்கு வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் இந்த கேட்டகரிஸில் அவங்க வந்து 1600 ஷேர் வந்து செட்டில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்தது செகண்டு, இந்த திருப்பி அதையும் தனியாக வந்து போட்டிருக்கோம். ஏன்னா டிஃப்ரெண்ட் டேட்லேயும் கொடுத்துருக்குறாங்க, அதனால நம்ம தனியாகவே போட்டுறது வந்து பெட்டர். 31/12/2016 ஒரு 6 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் செட்டில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், 1600 8000 ஷேரில் 1600 ஷேர் செட்டில்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அதை வந்து ப்ரீமியத்தில் கொடுக்க போகிறோம். ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனில் நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க கிட்ட இருந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அமௌண்ட்டை செட்டில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இதையும் அதே மாதிரி தான், மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான். அப்போ கம்பெனிக்கிட்ட நிறைய ப்ராஃபிட் இருக்குது, கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட்லேருந்து அவங்க எடுத்து செட்டில் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் 1,76,000 எப்படி வந்துச்சு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் கேட்டகரிஸில் ப்ரீமியத்தில் அவங்க செட்டில் பண்ணுறாங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூவும் வந்துடுச்சு, ப்ளஸ் ப்ரீமியமும் இங்கேயே இருந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா இந்த செகண்ட் டைமில் வந்து எதுவும் ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் இல்லை, அதேமாதிரி ஃப்ரெஷ் இஷ்யூ ப்ரீமியத்துலையும் இல்லை, அவங்ககிட்ட ஏற்கனவே எதுவும் இல்லை. அதனால் வேறு ஜெனரல் ரிசர்வ் இல்லை, எக்ஸிஸ்டிங் ப்ரீமியம் இல்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் கடைசி ஆப்ஷனாக ப்ராஃபிட்லேருந்து தான் அவங்க கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே ப்ராஃபிட்லேருந்தே நம்ம டெபிட் பண்ணிப்போம். இது வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 2ல் நம்ம கால்குலேஷனில் போட்டிருப்போம். அது நீங்கள் திரும்ப ஒரு தடவை அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா 1,76,000 குறையுது. எப்படி குறையுது, ஸோ 1600 ஷேரு, ஒரு ஷேரோட ரேட்டு அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் ரேட்டு. அப்போ 1,60,000. இங்கே வந்து செகண்ட் ஆப்ஷன் 1600 ஒரு ஷேரோட ஒரிஜினல் ரேட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ருபீஸு. அப்போ இது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கிரெடிட் சைடில் 1,60,000 அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஏன் இந்த இடத்துல கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு, ஸோ இங்கே ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவும் கிடையாது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனில் ரெண்டுலையுமே ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்காது, அதனால டைரெக்டாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருப்போம். அதுக்கு அடுத்தது ப்ரீமியம் வந்து செகண்ட் ஆப்ஷனில் வந்து ரெடீம் பண்ணுறது 10% ப்ரீமியம். அப்போ 10% ப்ரீமியம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது, ஸோ 100 ருபீஸில் 10% கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ 10 ருபீஸ் வரும். 100 ருபீஸில் 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 10 ருபீஸ் வந்து வரும். அப்போது 1600 ஷேருக்கு, ஒரு ஷேருக்கு 10 ருபீஸ் ப்ரீமியம்னா 1600க்கு வந்து எவ்வளோ வருது, 16,000 வந்து வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து எடிட்டிங் எரர் ஆயிருக்கு, அது திருப்பி நான் சரி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 1600 இன்ட்டு 100 அப்படின்றது 1,60,000 வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஏன்னா 1,76,000 அப்படின்றது வந்து காம்பினேஷன் ஆஃப் போத், ஒரு ஃபேஸ் வேல்யூ அண்டு ப்ரீமியம் சேர்ந்து வந்திருக்கக்கூடியது. அப்போ நெரேஷனில் நம்ம என்ன எழுதிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். 1600 ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறதுக்காக வித் ப்ரீமியம் 10% அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து அமௌண்ட் பேபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஸோ அதே சேம் தான். அந்த ஸ்டெப் நம்பர் 1ல் 1,76,000 வந்து நம்ம செட்டில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ செகண்ட் பேஸில் வந்து 1,600க்கு வந்து 100 ருபீஸ் அப்படின்னா 1,60,000 ப்ளஸ் ப்ரீமியம் அப்படின்னும் போது 10% அப்படின்னும் போது 16,000. நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணதை அதை எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொல்லிட்டு நரேஷனில் யாருக்கு கொடுக்க போகிறோம்? டு ஹூம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அப்போது டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்போ 1,76,000 நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். அவங்களுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட்டு தரப்போகிறோம். அதுக்கு அடுத்தது தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடில் வச்சுட்டோம் அப்படின்னா கம்பெனிலேருந்து ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட் போய் சேர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்போ யார் வாங்குறாங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் வாங்கிக்கிறாங்க. அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் நரேஷனில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஸ்டெப் நம்பர் 1, 2 2 மட்டும்தான். 1,200 செட்டில்மெண்ட்டு, 1,600 அந்த 2 செட்டில்மெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ தேர்ட் கேட்டகரி வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் கேட்டகரி வந்து பார்ப்போம். இந்த தேர்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 4ல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இதில் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ரிமைனிங் ஷேர்ஸ் ஆன் 30th June 2017 அட் ப்ரீமியம் ஆஃப் 5% பை மேக்கிங் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் 40,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு 10 ருபீஸ் அதோடைய ஒரிஜினல் வேல்யூ வித் ப்ரீமியம் ஆஃப் 1 ருபீஸ் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணதை அதை என்ட்ரியை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ கம்பெனிக்கு காசு உள்ளே வருது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். கம்பெனிக்கு காசு உள்ளே வந்ததுன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார். கம்பெனி விட்டு காசு வெளியில் போகுது அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார்னு வரும். இதை வந்து நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் 4ல் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்கோம். அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் பை த இஷ்யூங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறது மூலயமா அப்போ எவ்வளோ வருது? 4,40,000. எப்படி வரும்? ஸோ கிரெடிட் சைடில் ஈக்விட்டி ஷேரோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 40,000. ஒரு ஷேருக்கு 10 ரூபா அப்படின்னா 40,000 ஷேருக்கு 4 லட்ச ரூபா. நெக்ஸ்ட் இது வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அப்போ 2 செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க 1 ரூபான்னு சொல்லிட்டு நம்மளை எதுவும் கால்குலேட்லாம் பண்ண சொல்லலை. அப்போ ஒரு ஷேருக்கு 1 ரூபா ப்ரீமியம் அப்படின்னா 40,000 ஷேருக்கு வந்து 40,000 ரூபா. அப்போ நரேஷனில் இது நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஈக்விட்டி ஷேர் வந்து 40,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் 10 ருபீஸ் ரேட்டில் 1 ருபி ப்ரீமியத்தோடு சேர்த்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணிப்போம். அடுத்தது செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இந்த குறையுது. இதுவும் அதே தான். அதாவது ரிடம்ஷன் மேட் அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான். அதோட ஒரிஜினல் வேல்யூலேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க? ப்ராஃபிட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. இப்போ கம்பெனிக்கிட்ட நிறைய ப்ராஃபிட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ராஃபிட்லேருந்து 1,20,000 குறையுது. அதை எங்கே மாற்றுறாங்க? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு மாற்றிக்கிறாங்க. இந்த 1,20,000 வந்து எங்கேருந்து வருது? இந்த 1,20,000 வந்து மொத்தமாக செட்டில் பண்ணுறது வந்து நமக்கு தெரியணும். மொத்தம் 8,000 ஷேரு. 8,000 ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா ரேட்டில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்போது 8 லட்ச ரூபா. 8 லட்ச ரூபாயில் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டில் 1,20,000 செட்டில் பண்ணிட்டு இருப்போம். செகண்ட் பேஸில் 1,600 ஷேர் அப்படின்னா 1,60,000. அப்போது 1,20,000 ப்ளஸ் ஒரு 1,60,000 அப்போ எவ்வளோ வருது? 2,80,000 நம்ம செட்டில் பண்ணிட்டோம். 2,80,000 செட்டில் பண்ணதுக்கப்புறமேட்டு 8 லட்ச ரூபாயில் 2,80,000 போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது? 5,20,000 இருக்குது. அப்போ அந்த 5,20,000 நம்ம எவ்வளோ செட்டில் பண்ணுறோம்? இந்த இடத்துல வந்து 4 லட்ச ரூபா செட்டில் பண்ணிட்டுறோம். இந்த இடத்துல கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியத்தை எடுக்கக்கூடாது. வெறும் ஃபேஸ் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது? 5,20,000 இருக்குது. அப்போ அந்த 5,20,000 ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 4 லட்சம். அந்த ஃபேஸ் வேல்யூ இதை மட்டும்தான் கழிக்கணும். அப்போ 4 லட்ச ரூபா போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 1,20,000. இதை தான் நம்ம டீட்டெயில்டாக ஒர்க்கிங் நோட்ஸில் வந்து பார்த்துருப்போம். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து அந்த ஸ்டேஜில் புரியல அப்படின்னா அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் நம்பரை நீங்கள் பார்த்துட்டு திரும்பவும் என்ன பண்ணிங்க அப்படின்னா பேக்வேர்டாக போயிட்டு வீடியோவில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அமௌண்ட்டை தான் நம்ம குறைக்க போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் நோட்ஸ் 4லேயே நம்ம அந்த இடத்துல கொடுத்துருப்போம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு. அப்போ ப்ராஃபிட்லேருந்து நம்ம எடுத்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் குறையுது அமௌண்ட்டு 1,20,000. அது எங்கே போகுது? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு வந்து போகுது. அப்போ நரேஷனில் பீயிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடீமிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுற பர்பஸ்க்காக அதை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா 5,20,000 பேலன்ஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கான கால்குலேஷனை முடிச்சிட்டோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதையும் முடிச்சிட்டோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து எப்படி வருது இந்த இடத்துல ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து ஈக்விட்டி நம்ம இஷ்யூ பண்ணியிருப்போம். அப்போது நம்ம ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருப்போம். அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம கழிச்சுப்போம். அப்போ அமௌண்ட் எடுத்து நம்ம கழிக்கும்போது நம்மக்கிட்ட வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெரியணும். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 5,20,000 நம்ம செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ 8 லட்ச ரூபாயில் வந்து 1,20,000 ப்ளஸ் ஒரு 1,60,000 ரெண்டுமே போக 2,80,000 போச்சுன்னா மிச்சம் 5,20,000. நம்மக்கிட்ட கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேர்ட் ஆப்ஷனில் மிச்சம் இருக்கக்கூடிய 5,20,000 அதாவது 5,200 ஷேரை 5% ரேட்டில் அவங்க இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ப்ரீமியம் வந்து இப்போ 5% அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5,20,000 அதில் நம்ம எடுக்க தேவையில்லை. 5,200 நம்பர் ஆஃப் ஷேர்லேருந்தே எடுத்துப்போம். அப்போ இந்த இடத்துல நோட்ஸ் வந்து பாருங்கள், 100 ரூபா ஒரு ஷேரோட ரேட்டு. அப்போ 5% அப்படின்னா 5 ரூபா. அப்போ ஒரு ஷேருக்கு 5 ரூபானா 5,200 ஷேருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ 26,000. இந்த 5,200 வந்து என்னது 8,000 ஷேரில் 1,200 போயிடுச்சு, 1,600 போயிடுச்சு. அப்போ 2,800 போயிடுச்சுன்னா மிச்சம் 5,200 அதுதான். அப்போ இந்த 5% நம்ம கண்டுபிடிச்சோம்னா ப்ரீமியம் வந்து எவ்வளோ வருது நமக்கு 26,000 வருது. அதுக்கு அடுத்தது நாம் வந்து இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தில் வந்து செகண்ட் ஆப்ஷனில் இஷ்யூ பண்ணதில் வந்து 16,000 தானே இருந்தது. அந்த 16,000 எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது மிச்சம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தானே இருந்தது. அப்புறம் எப்படி திருப்பி நம்மளுக்கு வந்து இங்கே 26,000 வரக்கூடிய அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட காசு வந்தது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து நம்ம 26,000 எடுத்துருக்குறோன்னா, நம்ம போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு 40,000 காசு இருக்கும். அதனால் இங்கே ஒரு என்ன பண்ணியிருப்பாங்க 16,000 ப்ளஸ் ஒரு 40,000 அப்போ 56,000 நம்மக்கிட்ட கம்பெனிக்கிட்ட ஏற்கனவே காசு இருக்குது. அது நம்ம தனியாக காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டீட்டெயில்டாக போக தேவையில்ல. அதிலேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறத நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். இங்கே ஒர்க்கிங் நோட்ஸ் ஃபைலில் வந்து நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அப்போ இந்த 26,000ன்றது வந்து எங்கே 5,20,000 அதாவது 5,200 ஷேர் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஷேர்ஸை செட்டில் பண்ணுறது ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணுறோம். அந்த 26,000 தான். அப்போ அந்த 26,000 வந்து நம்ம அந்த பேமெண்ட்டுக்கு வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் தனியாக காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. டேரெக்டாக ஜஸ்ட் என்ட்ரியில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 26,000 வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அடுத்த ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த சம்மு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த டவுட் வருது. இப்போ ஒர்க்கிங் நோட்ஸ் 5, 4 சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ இன்கேஸ் அதில் வந்து அந்த ஃபைலில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டி, ஏன்னா அதை ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம். அப்படியே ஒரு ஃப்ளோவில் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரியாது. ஒன்று எய்தர் அந்த ஒர்க்கிங் நோட்ஸை தனியாக எழுதி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் நீங்கள் நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பேக்வேர்டாக போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அதை திருப்பி அந்த ஒர்க்கிங் நோட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே எப்படி என்ட்ரி வந்து அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் என்ட்ரி வந்து பார்ப்போம். தேர்ட் என்ட்ரி வந்து அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு. ஸோ இப்போ இந்த தேர்ட் ஸ்டேஜில் 5,200 நம்பர் ஆஃப் ஷேரில் வந்து 100 ரூபா ரேட்டில் நம்ம செட்டில் பண்ண போகிறோம். இது ஒர்க்கிங் நோட்ஸ் 4ல் நம்ம டீட்டெயில்டாக கொடுத்துருப்போம். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த 5,200 ஷேர் வந்து நம்ம எப்படி வந்து சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1,200, 1,600 போக மிச்சம் 8,000 ஷேரில் 2,800 போக மிச்சம் 5,200. ஒரிஜினல் ரேட் வந்து 100 ருபீஸு. அப்போ 5,20,000. நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியம் வந்து 5%ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 5,200ல் 5%னா 100 ரூபாயில் 5 ரூபா. அப்போ ஒரு ஷேருக்கு 5 ரூபானா 5,200 ஷேருக்கு வந்து 26,000. நம்ம அதை தான் ஏற்கனவே நம்ம செட்டில் பண்ணதை எடுத்து பார்த்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்குறோம் அதே தான். அப்போ 5,20,000 ஒரிஜினல் வேல்யூ ப்ளஸ் ப்ரீமியத்தோடு சேர்த்து 5,46,000 அவங்களுக்கு செட்டில் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது 5th ஸ்டேஜில் செட்டில் பண்ணி முடிச்சிட்டோம். அமௌண்ட் பெய்டு டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸு. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு இதே தான் 5,46,000. அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டர்.
நரேஷனில் பீயிங் அமௌண்ட் பெய்டு அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம ஃபைனலாக வந்து போனஸ் ஷேர்ஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் அதை எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அப்போ இந்த விதத்தில் போனஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்கன்றதை பார்ப்போம். ஆன் 30th June 2017 capitalize 50% of its capital redemption reserve. இந்த இடத்துல டைப்பிங் எரர் ஆயிருக்கு. கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் பை இஷ்யூவிங் போனஸ் ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each fully paid at a premium of 2.5%. இதை நம்ம ஒர்க்கிங் நோட் 6லேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். அதாவது 50%னா மொத்தமாக ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அமௌண்ட்டை எடுக்கணும். மொத்தம் 3 ஸ்டேஜில் நம்ம செட்டில் பண்ணியிருப்போம். ஸ்டேஜ் 1 வந்து 1200 ஷேர் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இருக்கும். 1600 ஷேரோட செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு தனியாக கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5200 ஷேர் செட்டில்மெண்ட்டுக்கு தனியாக கேபிட்டல் ரிடம்ஷன் வந்து ரிசர்வ் வந்துருக்கும். மொத்தம் 3 கேட்டகரிஸில் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு 1,20,000, செகண்ட் ஸ்டேஜில் ஒரு 1,60,000, தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1,20,000 இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ எல்லாம் பண்ணியிருப்பது போக மிச்சம் இருக்கிறது. அப்போ மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 லட்ச ரூபா இருந்திருக்கும். அந்த 4 லட்ச ரூபாயில் நம்ம என்ன சொல்கிறாங்க, 50% வந்து போனஸ் ஷேராக வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒர்க்கிங் நோட் 6ல் நம்ம டீட்டெயில்டாகவே நம்ம பார்த்துருப்போம். திருப்பி ஒன் செகண்ட் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 50% அப்படின்னும்போது 4 லட்ச ரூபாயில் 50% எடுத்தோம்னா நமக்கு 2 லட்ச ரூபா வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது. இந்த 2 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் ப்ரீமியமும் சேர்ந்து இருக்குது. அப்போது ₹12.50 அர்த்தம். அப்போ ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ வருது, ₹12.50. அப்போது 2 லட்சத்தை 12.50 டிவைட் பண்ணோம்னா மொத்தமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் வருது, 16,000 ஷேர் வருது. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்விட்டி ஷேரை தனியாக நம்ம பிரிச்சுக்கணும். அப்போது ஷேரை தனியாக நம்ம பிரிச்சுட்டு அது தனியாக காமிச்சிக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி 1 வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டார். இது வந்து டோட்டல் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது 4 லட்ச ரூபாயிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2 லட்ச ரூபாய் நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் ஹோல்டருக்கு போனஸ் ஷேராக போகுதுன்னு அர்த்தம். அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு டு போனஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டருக்கு வந்து போனஸாக அது வந்து போய் சேருது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் அப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஸ்டெப்பில் வந்து ஸோ நம்ம எப்படி அதை பிரித்து கொடுக்குறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நெரேஷன் வந்து எடிட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பேன். அது திருப்பி எடிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கண்டினியூவாக பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஸோ அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸாக கொடுக்குறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரீமியம் எவ்வளோ தனியாக இருக்குது, ஈக்விட்டி ஷேரோட போர்ஷன் வந்து எவ்வளோ தனியாக இருக்குது அப்படின்றத நம்ம இது பண்ணுறோம், மாற்றி கொடுக்குறோம், அது பிரித்து கொடுக்குறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸை ஆக்சுவலாக எவ்வளோ ஷேரில் வந்து ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ, ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்றத கொடுத்தோன்றது தனியாக சொல்கிறதுக்காக. ஸோ அதுக்கடுத்தது வந்து யாருக்கு கொடுக்குறோம், ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறோம். அப்போ டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி போனஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அக்கௌண்ட்டு கிரெடிட்டர். இந்த இடத்துல வந்து கேஷ் டிரான்சாக்ஷனே வராது. போனஸ் ஷேர்ஸை யூஸ் பண்ணும்போது மட்டும் கேஷ் டிரான்சாக்ஷன் வராது. ஏன்னா அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கறதுனால கம்பெனி வில் நாட் ரிசீவ் எனி அமௌண்ட் வென் த கம்பெனி இஷ்யூஸ் போனஸ் ஷேர்ஸை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபண்டை கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி த போனஸ் ஷேர் இஸ் ஒன்லி இஷ்யூடு டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு தான். ஸோ புதுசாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு தர மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டு எந்த டிரான்சாக்ஷனும் இதில் என்ன ஆகாது அப்படின்னா ரிசீவ் ஆகாது. அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்போது என்ன பண்ணுறாங்க, 16,000 ஷேரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஷேருக்கு 10 ரூபா ஆஸ் பர் த கொஸ்டின் படி பார்த்தீங்க அப்படின்னா 1,60,000. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மிச்சம் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ₹2.50 வந்து வரும். ஸோ அப்போ 16,000 ஷேருக்கு வந்து ஒரு ஷேருக்கு ₹2.50 16,000 ஷேருக்கு வந்து 40,000. அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், பீயிங் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூடு டு த ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வித் ப்ரீமியம் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். தட்ஸ் ஆல்.